ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இலாவின் இனிய வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டிப்ஸ் ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் இப்போ லீவ் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாருமே ஸ்கூல் அந்த லீவ் கேப்பில் நீங்கள் உங்களோட லஞ்ச் பேக், குழந்தைங்களோட லஞ்ச் பேக், அப்புறம் ஸ்கூல் பேக்கெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட பேக்கோட கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். நானும் ஒரு 10 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவேன். இருந்தாலுமே அவங்க கேம் விளையாட போகிறதும், அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போகிறதும், அவங்க பேக்கை போட்டுட்டு விளையாடுறதும், இப்படி கீழே வைக்கிறது எடுக்கிறது மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப அழுக்காக தான் இருக்கும். அந்த பேக்கை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதை எப்படி நம்ம ஈஸி மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் பேக் எல்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் போட முடியாது. ஏன்னா ஒரு 1 year 2 yearsக்கு அது வரணும். நம்ம ஒரு 500-600 rupeesக்கு அந்த பேக்கெல்லாம் வாங்கியிருப்போம். அதனால் அந்த பேக்கை நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ண முடியாது. முதல்ல அந்த பேக்கில் இருக்கிற குப்பையெல்லாம் முதல்ல இப்படி வெளியே எடுத்துருங்க. நான் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போடுங்கன்னு சொன்னதுங்காட்டி என்னோடய குழந்தை புக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இவ்வளோ குப்பையும் உள்ளதாக வச்சுருக்காங்க. இப்படி தான் அவங்க குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடுறதுக்கு முடப்பட்டுட்டு பேக்குள்ளேயே போட்டு கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பேப்பர்ஸ் இருக்குது, இங்கே பாரு பொம்மையெல்லாம் இருக்குப்பா. ஓகே, இதெல்லாம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறது பாருங்க, இவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போ இந்த அந்த ஷோல்டர்லாம் பேக் எப்படி கீழே போட்டிருப்பாங்க போல், எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சு ரொம்ப அழுக்காக இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னு தெரியல. ஒரு சவாலாக தான் இருக்க போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய அண்டா மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நான் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணுறேன். இது நாங்கள் சோலார் மாட்டியிருக்கோம். அதனால் எங்களுக்கு ஹாட் வாட்டர் பைப்லேயே வரும். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் அது ஹீட் இருந்ததுன்னா அந்த ஹாட் வாட்டர் நல்லா ஹீட் ஆனதுனால ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக ஹாட் வாட்டரில் நீங்கள் முக்கி வச்சிங்கன்னா 1 or 2 hours அதை க்ளீன் பண்ணி எடுத்துரும். அதுக்காக இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லஞ்ச் பேக்கும் அப்புறம் ஸ்கூல் பேக்கும் நல்லா முக்கி இருக்கிற அளவுக்கு 2 தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட பேக்கிங் சோடா ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் நம்ம வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சோப் பவுட்ரு எடுத்துக்கோங்க. அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கம்ஃபோர்ட், இது ஒரு ஃப்ரீக்ரன்ஸ்க்காக நான் கம்ஃபோர்ட் அதோட ஆட் பண்ணுறேன். இது ஒரு பாக்கெட்டுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப தண்ணி ஹீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கையை வச்சு டக்குன்னு கையை உள்ளே விட்டுறாதீங்க. அதனால் நான் ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்குது, அதை வச்சு நான் க்ளீனிங் ப்ரஷ் தான் அது, அதை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதுக்கப்புறம் லஞ்ச் பேக்கையும் நம்ம ஸ்கூல் பேக்கையும் அதை நல்லா முக்கி வச்சிடலாம். கை வைக்க முடியாது, அதனால் நான் அதே ப்ரஷ்ஷே வச்சு அமுத்தி விடுறேன். தண்ணி நல்லா பேக் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா அதில் அழுத்தி விட்டுருங்க. ஒரு 2 hours நல்லா இது அப்சர்வ் ஆகட்டும். அந்த அழுக்கெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ 2 hours ஆச்சு. இப்போ தண்ணி தொட்டு பார்க்குற இப்போ லைட்டாக வெது தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. அழுக்கு எல்லாம் வெளியே வந்திருக்கு. நல்லா முக்கி எடுக்கும் பொழுதே பாதி அழுக்கு எல்லாம் வெளியே வந்துடும். இன்னும் கொஞ்சம் அந்த பார்டரில் இந்த பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் எல்லாம் அழுக்கு இருக்குது. ஏன்னா இது லைட் கலரில், அந்த பார்டரில் லைட் கலர் இருக்கிறதுனால அந்த இடமெல்லாம் கொஞ்சம் நல்லாவே அழுக்கு தெரியுது. பாருங்கள், இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். இப்போ அழுக்கு இருக்கிற இடத்துல லைட்டாக சோப்பை எடுத்து கொஞ்சம் நான் அப்படியே அதை மட்டும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுறேன். லைட்டாக தேய்ச்சா போதும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்க வேண்டியதில்லை. லைட்டாக தேய்ச்சாலே அழுக்கெல்லாம் வந்துடுது. நல்லா அது 2 மணி நேரம் நல்லா ஹாட் வாட்டரில் ஊறினால அழுக்கு அப்படியே சீக்கிரமாக வந்துடுது. நீங்கள் பாருங்கள் எங்கெங்கே அழுக்குன்னு பார்த்து இந்த இடத்துல நல்லா அழுக்கு இருந்தது, நல்லாவே இப்போ இதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு தடவை தேய்ச்சி விட்டு யூஸ் பண்ணி அப்படியே தேய்ச்சி விட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அழுக்கு அப்படியே வருது பாருங்கள். லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன், ஆனால் அழுக்கு எவ்வளோ அழுக்கு வருதுல்ல. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஒரு டே ஃபுல்லாக அந்த ஓவர் நைட்டு பச்சை தண்ணியில் ஊற வச்சு அந்த அழுக்கு ரிமூவ் பண்ணுறத விட இந்த ஹாட் வாட்டர் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு அது மாதிரி ஏதாவது குழம்பு சாதம் ஏதாவது கொட்டி இருந்தாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அதுவும் ரிமூவ் ஆக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. ஒரு 2 டைம்ஸ் ஒரு நல்ல தண்ணியில் நீங்கள் நினச்சி மறுபடியும் எடுத்து காய வச்சிங்கன்னா இந்த பேக் சூப்பராக ரெடி ஆயிடும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக லீவ் முடிஞ்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ விட்டுட்டிங்கன்னா மறந்துடுவீங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு பேக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சின்னதாக கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.